கடந்த 4 நாட்களா அடிக்கிற வெயிலையும் கொற்ற பனியிலையும் செவிலியர்கள், அதாவது நர்ஸ் அப்படிங்கிற செவிலியர்கள் கிட்டத்தட்ட 4 நாளா போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. தமிழகத்துல பல மக்களுக்கு இது தெரியாம இருக்கு அப்படிங்கறத கவலைக்கிடமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னதான் நம்மளை டாக்டர் உயிரை காப்பாத்தினாலும் அந்த நர்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்கள பாராட்டுற விதமா கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களே என்ன சொல்றாருன்னா முன்கள பணியாளர் அப்படின்னு தான் சொல்றாரு. அவங்கள நர்ஸோ இல்ல செவிலியரோ சொல்ல முன்கள பணியாளர். ஏன்னா டாக்டர் வரதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜூர் ஆயிருக்கு அப்படின்னா டாக்டர் வரதுக்கு முன்னாடி அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கிறது எல்லாமே இவங்க தான் பாத்துக்கிறாங்க. என்னதான் டாக்டர் டிஸ்கிரிப்ஷன்ல மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி இருந்தாலுமே அதை கொடுக்குற நர்ஸ் தான் இந்த டைமுக்கு எடுக்கணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அன்போடும் அரவணைப்போடும் பாக்குறவங்க யார் அப்படின்னா நர்ஸ் செவிலியர்கள். இவங்க தான். அதை எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இவங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த சில மாதங்களாவே போராட்டத்தில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. பெருசா அந்த அளவுக்கு இன்ஃபாக்ட் தெரியல. ஆனா இப்ப சென்னையில உள்ள சேப்பாக்கத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட செவிலியர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஃபுல்லா எல்லாருமே பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்கள அங்கிருந்து கைது பண்ணி, அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் எல்லாமே கைது பண்ணி ஊரம்பாக்கத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் போய் அடைச்சிட்டாங்க. அங்க போனவங்களும் அங்கேயுமே உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்தாங்க. அந்த டைம்ல ஃபுட்டு கொடுத்தது வேணாம், நாங்க உண்ணாவிரதமா இருக்கோம், எங்களுக்கான நீதி கிடைக்கிற வரையும் நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போராட்டத்தில் இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இந்த நம்ம படத்தெல்லாம் பார்த்திருப்போம், என்கிட்ட நீ வேலை காட்டுற உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல, அதாவது உங்க சொந்த ஊருக்கு நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரப்பாக்கத்துல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு வாகனத்து மூலமா கொண்டு இறக்கி விட்டுட்டாங்க. பல ஊர்கள்ல இருந்து வந்த செவிலியர்கள், அதாவது நர்ஸ் எல்லாமே பல மாவட்டத்தில இருந்து பல ஊர்கள்ல இருந்து அவங்க தான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஏன் சொல்ல போனோம் அப்படின்னா திருநெல்வேலியிலும் ஒரு இடத்துல இந்த மாதிரி போராட்டம் நடத்தினாங்க. மதுரை, சேலம், இதெல்லாம் குறிப்பிட்ட முக்கியமான மாவட்டத்தில் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல கிளாம்பாக்கத்தில் கொண்டாந்து நைட்டுக்கு டாப் பண்ணிட்டாங்க. நைட்டு கொண்டாந்துன்னா அவங்க ரிட்டர்ன் எப்படி போவாங்க, சொந்த ஊருக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்படிங்கறதுனால காவலர்கள் கொண்டு விட்டாங்களோ இல்ல அவங்களோட உயரதிகாரிகள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அங்க இருந்த செவிலியர்கள் அங்கேயே போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எங்க விட்டாலும் சரி அங்க என்னோட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு கொற்ற பணியிலேயே வெளியில வளாகத்துல, அதாவது அந்த பஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துலயே பாத்தீங்க அப்படின்னா கைக்குள்ள இருக்கிற பெட்ஷீட் இதெல்லாம் போட்டுட்டு அங்கேயே படுத்து அங்கேயே உட்காந்துட்டு ஃபுல்லா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள், அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்டே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணணும், மற்றவங்க சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு பேட்டியில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த செவிலியர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களோட கோரிக்கை தான் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா என்ன அப்படின்னா காலநிலை, அதாவது அவங்க 24/7 ஒர்க் பண்றதா சொல்றாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா பல இடத்துல எனக்கே அதிகமா தெரிஞ்ச செவிலியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா டியூட்டி மார்னிங் 6 o'clock போனாங்கன்னா ஈவினிங் 6 o'clock வருவாங்க. மார்னிங் 9 o'clock போனாங்கன்னா நைட் 9 o'clock தான் வருவாங்க. 12 hours ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த லெவலுக்கு சேலரி கொடுக்குறாங்களா? அதுவுமே கிடையாது. மிக மிக குறைந்த அளவுல தான் சேலரியும் கொடுத்துட்டு வராங்க. அந்த சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காலத்திற்கு ஏற்ப சேலரிங்களா, கால முறையில் ஊதியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க கேட்கிற ஒவ்வொரு பாயிண்டா சொல்ற பாருங்க. கால முறையில் ஊதியம் ஸ்கேல், அதாவது கால முறையில பணி சுழற்சி மாற்றங்கள், இது ரெண்டும் வேணும். டெம்பரவரியா, அதாவது தற்காலிகமான பணியில இருக்கிற செவிலியர்களை நிரந்தர பணியா மாற்றணும். இப்படிங்கிற இந்த ஒரு 3 முக்கிய கோரிக்கையா வச்சுதான் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. சென்னை மட்டுமல்லாமல் சேலம், மதுரை, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் இவங்களோட போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கல, யாருக்குமே எங்களோட குரல் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்டா ஃபைனலா பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள சேப்பாக்கத்தில் இவங்க போராட்டத்தில் களை இறங்கிட்டாங்க. அங்கே இருந்து ஊர பக்கத்தில் அழைச்சு கொண்டு உள்ள விட்டு அங்க இந்த சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்த அங்கிருந்து திருமண மண்டபத்திலிருந்து மறுபடியும் கிளாம்பாக்கத்தில் கொண்டு விட்டா ஊருக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அங்க விட்டாங்கன்னா அங்கேயும் கொற்ற பனின்னு கூட பார்க்காம இப்போ உள்ள வெதர் கண்டிஷன் உங்களுக்கே தெரியும், எவ்வளவு பனி பெய்யுது, எவ்வளவு குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டத்தை ஈடுபட்டிருந்தவங்களை கொண்டு அங்க விட்டோம் அப்படின்னா அவங்க என்ன டூர்க்கா போயிருக்காங்க கையில பெட்ஷீட் இதெல்லாம் கொண்டு போறதுக்கு? கிடையவே கிடையாது. போராட்டத்தில் இருந்தவங்களை அழைச்சு கொண்டு விட்டாங்கன்னா அந்த கொற்ற பனிலையும் குளிர்லையுமே இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுக்கான தக்க பதில் அரசு இன்னுமே கொடுக்கல. இதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்கள், மற்ற கட்சியினர்கள் எல்லாருமே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதாவது இது கண்டனமும் தெரிவிக்கிறாங்க. செவிலியர்களுக்கு ஆதரவும் கண்டனமும் தெரிவிக்கிறாங்க. இது தவறான வழிமுறை, தவறான வழிநடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் ஒன்றிய அரசு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா கொரோனா இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். எங்க அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் சொந்த
கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நம்மளை வந்து பார்க்கறதுக்கு முடியல. காரணம், அந்த தொற்று நமக்கு பரவிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீட்டிலேயே சொந்த குடும்பத்திலேயே நம்ம வந்து தனிமைப்படுத்தினாங்க. அவங்களை யாருமே பார்க்க முடியாது. அந்த இடத்துல அவங்களோட அரவணைப்பு யாரு வந்து கொடுத்தாங்க? சொந்தக்காரங்க யாரும் வர முடியாது, பெற்றோர்களும் வர முடியாது, உங்களை தனிமையில் வச்சிருக்காங்க. அவங்களே அவங்க உயிர் பயத்தை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தாம் உயிரை வந்து துச்சமா நினைச்சுதான் செவிலியர்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படிதான் சொல்லணும். அந்த காலகட்டத்தில் இவங்க செவிலியர்கள் வந்து நம்மளை வந்து பர்மனன்ட் பண்ணிடுவாங்க, நமக்கு ஊதியம் அதிகமாக கிடைக்கும், அந்த மைண்ட் செட்டில் யாருமே போக கிடையாது. மக்களுக்கு நம்ம படித்த கல்வி மக்களுக்கு நல்ல முறையில் பயன்படுறோம் அப்படின்னு சொல்ற ஒரு நோக்கத்திலாக போய் சேர்ந்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இன்ன வரையுமே கொரோனா முடிஞ்சே இப்போ கிட்டத்தட்ட 2 years கம்ப்ளீட் ஆகும் போது அந்த தருணத்தில் பணி நிரந்தரம் இன்னும் யாருக்கும் செய்யல. சரி, ஓகே, பணி நிரந்தரம் செய்யல, அதுக்கேற்ற சேலரி நச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அந்த தொகையுமே கரெக்டா வர்றதில்லை. சரி, ஓகே, டைமிங் நச்சு கம்மி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அதிகப்படியான செவிலியர்கள் மனம் உடைந்து லாஸ்ட்ல என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே இல்லை. இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா பணி நிரந்தரம் அது கிடையவே கிடையாது. எல்லாமே பிரைவேட்ல வந்து டெண்டர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்க பணி நிரந்தரம் பண்றது அப்படிங்கிற மாதிரி அது போயிடுச்சு. அதுவும் காத்தோட காத்தா போயிடுச்சு. இதுவும் போயிடுமா அப்படிங்கறதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கறத நம்ம இந்த பாயிண்ட்ல வந்து கண்டிப்பா பார்த்தேக்கணும். என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து படிச்சு காமிச்சாரு பிரஸ் மீட்ல. என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது, காலநிலையில உட்படுத்த மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு வேகன்சி ஆனா மட்டும்தான் சீனியாரிட்டி பிரகாரம் வந்து அவங்களை பர்மனன்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்லி தான் ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து திடீர் போராட்டம் இதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அசால்ட்டா ஒரு பக்கம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஆளுகின்ற கட்சி திமுக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு, அதாவது செவிலியர்களுக்கு ஒரு நல்லது செய்யற விதமா ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அப்படின்னா அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கேட்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தாங்க. எந்த செவிலியர், அதாவது டாக்டர் கூட காலையில வராங்க, ஈவினிங் போறாங்க, இல்ல ஒரு ஆபரேஷன் அந்த டைமுக்கு வந்து டைமுக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு சேலரியுமே அதிகம். எல்லா டாக்டருமே வந்து கார்ல தான் வராங்க. ஏதாவது டாக்டர் நடந்து வராங்களா? வாய்ப்பே இல்லை, கிடையவே கிடையாது. ஆனா இருக்கிற நர்ஸ் எல்லாம் பாருங்க, பஸ்ல ஃபுட்போர்ட் எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. கேட்டா வந்து சேலரி வந்து பாத்தீங்கன்னா 12 hours ஒர்க் பண்ணுவாங்க. மந்த்லி சேலரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12,000 15,000 அதுவே ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கிடையாது. வேலையை விட்டு நின்னாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம். அவங்க படிச்சதே நர்ஸுக்கு தான். அவங்க என்ன சிசேரியனா பண்ண போறாங்க, இல்ல ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷனா பண்ண போறாங்க? கிடையாது, மருத்துவர்கள் தான் பண்ண போறாங்க. அவங்களுக்கு வந்து கூட வந்து உதவி செய்யறதுக்கு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கேட்கிற சேலரி கொடுக்கறதுல என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு, அவங்களும் மனிதர்கள் தான். ஏன் இப்போ நம்ம ஷிஃப்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க, 8 மணி நேரம் 8 மணி நேரம் தானே பார்க்குறோம். ஓட்டி வேணும் அப்படின்னா 12 hours பார்க்குறோம். அதுக்கு 4 மணி நேரத்துக்கு தனியாக நம்ம சேலரி வந்து அந்த பெனிஃபிட் இருக்கு பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? எதுவுமே கிடையாது. இல்ல அரசாங்க விடுமுறை ஏதாவது கொடுக்குறாங்களா? சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துக்கணும்னு கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு போதிய விடுமுறையும் இல்லை. பணி சுழற்சி முறையில் தான் விடுமுறை தராங்க. அப்படிங்கிறப்ப போதிய விடுமுறையும் இல்லை, போதிய கால வல்லுநரை அதுவுமா கிடையவே கிடையாது. டைமிங் சுத்தமா இல்லவே இல்லை. அவங்க போராடுறதுல கண்டிப்பா ஒரு உணர்ச்சி இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு. அதை மதிச்சு இந்த அரசு என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா நமக்காக, அதாவது நம்மளை பார்த்துக்கிட்ட செவிலியர்களுக்காக நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்கள்ட்டையும் இந்த வீடியோ வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து பதிவு செஞ்சிருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா மக்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உலக அரசியல் மற்றும் உள்ளூர் அரசியல், தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு மத்தியில் எது கொண்டு போய் சேர்க்க முடியாம இருக்கோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கடந்த 3 நாட்களா போராடிட்டு வந்த செவிலியர்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படிங்கறத விட, போராட்டம் பண்ணாதான் தமிழகத்துல எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத ஒவ்வொரு போராட்டத்திலையும் உணர்த்திட்டு வராங்க நம்ம தமிழக அரசு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயமும் கரெக்டா பிளான் பண்ணி பண்றதே கிடையாது. எல்லாமே தெருவில் இறங்கி என்னைக்கு கொடி பிடிக்கிறோமோ அன்னைக்கு தான் பண்ணுவாங்க அப்படிங்கறத வருகின்ற கட்சி எப்படி பண்ண போதும் தெரியல. இன்ன வரையும், அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில இருந்து எல்லாமே போராடி தான் கிடைக்குது அப்படிங்கறத ஒன்று தெளிவா தெரியுது. இப்ப இல்லைங்க, அந்த காலத்துல இருந்து போராடி தான் எல்லாத்தையும் நம்ம பெற்றுட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்லணும். இந்த தருணத்துல செவிலியர்கள் போராட்டத்திற்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செவிலியர்கள் எல்லாமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இத்தனை நாள் பாடாப்படுத்தினதுக்குலாம் ஒரு தீர்வு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களா மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல தெரிவிச்சிருக்காரு. செவிலியர்கள் சங்க தலைவர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு உடன்படியாக இருக்கு, போராட்டத்தை இதோட நாங்க கைவிட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. பாருங்களேன், 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்களை இப்பதான் பணியமர்த்த போறாங்களாம். இதுல வந்து பிளாஸ்பேக்கையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு நாங்க வந்து பணி நியமன ஆர்டர் வந்து கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலகட்டத்தில் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடிட்டு இருந்தான். வாலண்டியர்ஸா வந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணி கொடுக்கணும், அது கடமை, அதை வந்து நம்ம சுட்டி காட்டக்கூடாது. அது வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, நான் அன்னைக்கு வந்து பண்ணி கொடுத்தல அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லவே கூடாதுங்க. கொரோனா காலகட்டத்தில் ஏன் ஒவ்வொருத்தருமே உயிர் பயத்துல ஓடி ஒளிஞ்ச தருணம் அது. அந்த இதை வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து அவங்க செஞ்ச வேலைக்கு நம்ம கொடுக்கிற பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களுக்கு பரிசா எதுவும் கொடுக்க முடியாது, அவங்க நம்மளால முடிஞ்சதை செய்யறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல டாக்டர்ஸ் கூட ஒன் ஸ்டெப் பேக்ல தான் நின்று இருந்தாங்க, செவிலியர்கள் தான் இறங்கி நின்று வேலை செஞ்சாங்க அப்படிங்கறது என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இது வந்து நினைவு காணணும் அப்படின்லாம் சொல்லி தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க. அவங்களோட தொழிலை வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இன்னொரு பாயிண்ட் அடிஷனல் ஆட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீண்ட காலமா பதவி உயர்வு கொடுக்காதவங்களுக்கு பதவி உயர்வும் கொடுக்கிறோம், அடிப்படை சம்பளத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து மா சுப்பிரமணியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது போராட்டத்துக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். பல பெண்கள் ரோட்ல இறங்கி சொந்த வீடு விட்டு நாடு விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அடிக்கிற வெயிலையும் கொட்டுற பணியிலையும் போராட்டம் நடத்தினதற்கு இன்னைக்கு தான் தீர்வு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பலரையும் ஆச்சரியம் செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நல்ல தலைவனா, மக்களுக்கு நல்லது செய்யற தலைவனா தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க. எவனா ஒருத்தர் 2000 காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஓட்டை வித்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு அத்தியாவசிய பொருட்களும் அத்தியாவசியமா என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம ரோட்ல தூக்கிட்டு வந்து குடத்தோட நிக்கிறது, இதெல்லாம் பிரயோஜனமே இல்லைங்க. அன்னைக்கு 500 ரூபா வாங்குறப்ப அதை சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரோட்ல வந்து இறங்கி இருக்க போராட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கறத மக்கள் எல்லாமே உணரணும். சோ கம்மிங் சட்டமன்ற தேர்தலில் நல்ல ஒரு முடிவு மக்கள் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.